சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். பட்டயத்தின் வல்லமை பார்ட் 2. There are several heavenly laws. பரலோகத்தின் சட்டங்கள் நிறைய இருக்குது. I want to write a book with the title The Laws of Heaven. இந்த உலகத்தில் எத்தனையோ லாஸ் இருக்குது. ஓம்ஸ் லா, அது மாதிரி எத்தனையோ லாஸ் இருக்குது. லா ஆஃப் கிராவிட்டி, லா ஆஃப் திஸ் தட், லாட் ஆஃப் லாஸ் இந்த உலகத்தில் இருக்குது. ஹெவன்லேயும் நிறையா லா இருக்கு. அதில் த லாஸ் ஆஃப் ஹெவன் கேன் கேன்சல் த லா ஆஃப் எர்த். பரலோகத்தின் சட்டங்கள் பூலோகத்தின் சட்டங்களை மீற முடியும், மாற்ற முடியும், எதிர்த்து செயல்பட முடியும். தரிசித்து நடப்பவர்கள் உலகத்தின் சட்டத்தை பின்பற்றுகிறவர்கள். விசுவாசித்து நடக்கிறவர்கள் பரலோகத்தின் சட்டத்தை பின்பற்றுகிறவர்கள். There are 4 kinds of power working. Number 1 is krabatus. I am using the Greek word. Krabatus is the sovereign power of God, the greatest power of God. அதுதான் வல்லமையிலேயே பெரிய வல்லமை. செகண்ட் பவர் இஸ் இக்தஸ். இக்தாஸ் அப்படின்னா மீன்னு அர்த்தம். இக்தஸ் பவர், அந்த பவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு கொடுக்கப்படுகிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண பிரசங்கத்தினால் மாத்திரம் முடியாது. There should be signs, wonders and miracles. I had the privilege of being very close in the inner circle of Dr. D.G.S. Dinakaran. அவருடைய வாழ்க்கையில் நான் கண்ட எண்ணிறந்த அற்புதங்கள் என்னை தூண்டியது. நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியுமா? உங்கள் வாய்க்குள்ள ஹவுஸ் அரெஸ்ட் ஆகியிருக்கிற நாக்குக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது, ஜீவன் மேல் அதிகாரம் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் தேவன் 2 விதமான மரங்களை வைத்திருந்தார். எண்ணிறந்த மரங்களுள் 2 மரங்கள் சிறப்பானது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனிதரும் மரம், அதை புசிக்கக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். மற்றொன்று ஜீவ விருட்சம், அதன் கனிகளை புசித்தால் நித்தியமாய் வாழலாம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த ஜீவ விருட்சத்திற்கு நமது நாவை ஒப்பிட்டு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாவு ஜீவனளிக்கும் மரத்திற்கு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டுள்ளது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அப்போ இதுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கு? மரணத்தை நிறுத்தவும் ஜீவனை கொடுக்கவும் இதற்கு அதிகாரம் இருக்கு. நான் சொன்ன சட்டம் என்ன? உள்ளதை வைத்து இல்லாதை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணம், பர்த்திமேயு குருடர். அவனுக்கு எது இல்லை? 2 கண்ணும் இல்லை. எது இருந்தது? நாக்கு, வாய் இருந்தது. உள்ள நாக்கை வைத்து இல்லாத கண்களை பெற்றுக்கொண்டான். தாவீதின் குமாரனே இரங்கும். நாவின் அதிகாரத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் கண்ணையும் பெற்றுத்தரும், காதையும் பெற்றுத்தரும், புது ஹார்ட்டையும் பெற்றுத்தரும், செத்து போகிறவங்களுக்கு ஜீவனையும் பெற்றுத்தரும். சரியா? தாவீதின் குமாரனை இறங்குனா அந்த நாக்கை பயன்படுத்தக்கூடாதபடி எல்லாரும் சொன்னாங்க, ஏய் சத்தப்படாது, பேசக்கூடாது. அவனுக்கு தெரியும் அந்த லா ஆஃப் லைஃப் அண்ட் டெத் ஆர் இந்த டங்குன்னு அந்த பர்த்திமை குருடனுக்கு தெரிஞ்ச அளவு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் கவர்மெண்ட்டில்
ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு அங்கி. அந்த அங்கி எப்படி கொடுப்பாங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. இவனுக்கு உறவினர் இல்லை, இவனுக்கு சம்பாத்தியம் இல்லை, இவனுக்கு பிச்சை எடுக்கலைன்னா சாப்பாடு கிடையாது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அவனுக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சீல் போட்ட கோட். இட் இஸ் அ லைசன்ஸ் ஃபார் பெக்கிங். பிச்சை எடுப்பதுக்கு அது ஒரு லைசன்ஸ். என்ன செய்தான்? தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு ஒன்று அப்படி அந்த லைசன்ஸை கலத்தி, இந்த லைசன்ஸ் இனி வேண்டாம், நான் இனி பிச்சை எடுக்க போகிறது இல்லை. கண்ணை பெற்ற பிறகு சொன்னானா, பெறுறதுக்கு முந்தி சொன்னானா? எப்படி சொன்னான்? நாவின் அதிகாரத்தை உணர்ந்திருந்ததினால் சொன்னான். எல்லாரும் சத்தம் போடாதங்கன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு. வந்த உடனே அவனுக்கு அவர் கண்களை திறந்து விட்டார் என்று பார்க்கும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த வல்லமையுள்ள பட்டயம் டிஸ்டோமாஸ். டிஸ்டோமாஸ் என்றால் இருபுறமும் கருக்குள்ளது. டிஸ்டோமாஸ். டோமாஸ்னா இரண்டு வாய் என்று அர்த்தம். தேவன் அவருடைய வாய், அதை நம்ம பேசலாம். பர்த்திமை குருடன் தாவீதின் குமாரன் என்று பேசினது ஆண்டவருடைய வாயின் சொல், வேதத்தின் சொல். எல்லாரும் சொன்னார்கள் தாவீதின் குமாரன் என்று. அதை தான் சொன்னானே. ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டான், இறங்கும். ரெண்டு வாய். தேவன் சொன்னது தாவீதின் குமாரன், இறங்கும் இவன் சொன்னது ரெண்டு வாய். டிஸ்டோமாஸ். டோமாஸ், டூ மவுத்ஸ், ரெண்டு வாய். அதனால் என்னாச்சு? அவனுக்கு கண்கள் பிராண்ட் நியூ ஐஸ். ஹீப்ரூஸ் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஊழியம் செய்யும்போது முதல்ல நான் ஜெபம் பண்ணும்போது சிலருக்கு லாங் ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வந்து முகத்தை பார்ப்பேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ண மாட்டேன், கண்ணை திறந்துட்டு ஜெபம் பண்ணுவேன். அவங்க ஒரு பெருமூச்சு வரும். அப்படின்னா நல்லா ஜெபம் பண்ணிட்டாரே அப்படின்னு அர்த்தம். அதனால் நான் பண்ணுற ஜெபத்தை அப்படின்னு பெருமூச்சு வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவன் சொன்னார், ஏன் இவ்வளோ ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஜெபம் பண்ணுறியா, ஏன்ட்ட பேசுகிறியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன், ஏன்ட்ட இவ்வளோ வளவளன்னு பேசாத. வாலிபனே எழுந்துரு, நீ உங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன், நீ இல்லைன்னா எப்படி அவங்க பிழைப்பாங்க? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிதாவே, எப்படியாவது இந்த பையனை உயிர் கொடுங்க. சொல்லலை. பெருமூச்சு அந்த அம்மா விட்ற வரைக்கும் நான் சொன்னேன்னா இல்லை. என்ன சொன்னேன்? வாலிபனை எழுந்துரு. செத்து போனதை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? லாசரு தூங்கி கொண்டிருக்கிறான், நான் எழுப்ப போகிறேன் அப்படின்னு. அவ்வளோ சிம்பிள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிசாசை எப்படி வென்றார்? அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அவர் எவ்வளவு பெரியவர் என்றால், நீங்கள் எவ்வளவு பெரிய விசுவாசத்தை அவர் மேல் வைக்கிறீர்களோ அவ்வளவு பெரியவர். சரியா? அவர் அவ்வளோ பெரியவர். அவர் எதிர்பார்க்கிறார், இவன்கிட்ட இதுவரைக்கும் பிரச்சனையை கொடுத்துட்டோம், அவன் பயப்படலை, இப்போ இந்த பிரச்சனையை கொடுப்போன்னு பெரிய பிரச்சனையை கொடுக்குறாரு. எவ்ரி ப்ராப்ளம் and every trial comes on your way is a blessing to prove your power and faith. தேவனுடைய வல்லமையையும் உன்னுடைய சொந்த விசுவாசத்தையும் உறுதிப்படுத்தி பிசாசுக்கு தெரிவிப்பதற்காக தேவன் உங்களுக்கு பிரச்சனையை தருகிறார். இப்போ அது எதுக்கு? அதை கண்டு நம்ம மிரண்டக்கூடாது, துவண்டக்கூடாது. நம்ம ஆண்டவரை ருசித்து பார்க்கணுமானா அதுக்கு என்ன தேவை? பிரச்சனை தேவை. இயேசு கிறிஸ்து இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை அதிகமாய் பயன்படுத்தினார்.
அவர் 3.5 ஆண்டு ஊழியங்களில் சுகவீனமானவர்களை எழுப்பி விட்டது, மரித்தோரை உயிரோடு எழுப்பியது எல்லாம் தன் நாவை பயன்படுத்தியதினால்தான். ரெவலேஷன் சாப்டர் 1:16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உலகத்தில் வாழ்ந்த 3.5 ஆண்டுகளில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டது. நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். பூலோகத்தில் இருந்தபொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பயன்படுத்தினார். பரலோகத்திலும் அதை பயன்படுத்துகிறார். நமக்கும் சொல்லித் தருகிறார், பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரெவலேஷன் 2:12 பெர்கமு திருச்சபைக்கு என்ன சொல்றார்? பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அவருக்கு ஒரு பேர் என்னது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். நாக்கை உடைய விக்டர் ஞானராஜ், அது என்ன ஒரு பெரிய கிரெடிட்டா? நாக்குக்கு அவ்வளோ வல்லமே இருக்குது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய நாக்கை நம்ம நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணுமானா பிசாசுக்கு விரோதமாக பயன்படுத்தணும், தேவன் சார்பில் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ரெவலேஷன் 2:16. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். பிசாசோடு யுத்தம் பண்ணுறது வாயின் பட்டயத்தால். அன்னைக்கு சொன்னேன், யோசுவா எரிகோ பட்டணத்தை யாருமே எடுத்து கட்ட மாட்டார்கள்னு சொல்லலை. கட்டுவான் ஒருத்தன், ஆனால் அதற்குரிய பயனை பெறுவான். அவன் பையன் செத்து போனோடனே, ஒரு ஆள் செத்து போனாங்கன்னா மெடிக்கல் டாக்டர்கிட்ட போய் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். அவன் சொல்கிறாங்க, ரீசனே இல்லையே, இந்த பையன் ஆரோக்கியமாக தானே இருந்திருக்கான். நோ ரீசன். த ரீசன் இஸ் த கர்ஸ் ஆஃப் ஜாஷுவா. அது 1451ஆம் ஆண்டு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அதை எடுத்து கட்டினது 925 BC. மத்தியில் 526 ஆண்டுகள். யோசுவா சொன்ன வார்த்தை 526 ஆண்டுகள் மறைந்து போகாமல் இருந்து அது செயல்பட்டது. அப்போது நீங்கள் இதுவரைக்கும் பேசின வார்த்தைகள் எல்லாம் இன்னும் 500 வருஷத்துக்கு இருக்குது. என்னெல்லாம் சொன்னீங்களோ. அதுக்கப்புறம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆண்டவருடைய வார்த்தை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இந்த 3 தான் முக்கியம். கிதியோன் வந்து அவன் வார்த்தை பூரா பயந்தாங்கொள்ளி. அவன் என்ன சொல்லியிருக்கான்? நியாயாதிபதிகள் 6:13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். எங்களை கர்த்தர் கை விட்டுட்டார்பா. அது கிதியோனின் பட்டயம். ஆனால் கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே அப்படின்றாரு. அவன் பின்னால் பார்க்குறான். யாரை பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலி? நாங்கள் ஒளிஞ்சி எவனாவது பிடிச்சிக்குவான்ட்டு ரகசியமாக கதிர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னையை பார்த்து ஒருத்தன் பராக்கிரமசாலி சொன்னானா? யாருடா அது அப்படின்னு பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு இருக்கிற பலத்தோடே போ. அவனுக்கு பலமே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு? இருக்கிற சீரோ பலத்தோடே போ அப்படின்றாரு. ஆண்டவரே, சீரோ பலத்தோட போடுங்களா? நியாயாதிபதிகள் 6:15-16. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனோசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷரை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார்.
மீதியானியர் 1,35,000 பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு ஆளை முறியடிக்கிற மாதிரி நீ முறியடிப்பன்றாரு. அனுப்புகிறவர் நான் அல்லவா? அதுதான். நம்ம பலன் 0வாக இருந்தாலும் நம்மை அனுப்புகிறவர் ஆண்டவராயிருந்தால் அவர் பலம் நம் பலம், அவருடைய வார்த்தை நம் வார்த்தை. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம். வார்த்தையை நேசிக்கணும், நமக்காக சிலுவையில் ஜீவனை விட்ட இயேசுவை நேசிக்கணும், அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை நாம் நேசிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இயேசுவை நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா? கேள்வி. நீங்கள் என்ன சொல்லணும்? நேசிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அது உமக்கே தெரியும். ஒரிஜினல் லாங்குவேஜில் பைபிளை படிக்கும்போது நம்ம தமிழில் படிக்கும்போது உள்ள சில அர்த்தங்கள் நமக்கு வருவதில்லை. ஒன்று உதாரணம் சொல்கிறேன். ஜெனிசிஸ் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அவர் என்ன சொன்னார்? தேவன் தம்முடைய நாசி காற்றை ஊதினார். நாசி காற்றுனா சுவாசம் போயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? செத்து போயிட்டான். உயிரோடு இருக்கவங்க தான் நாசி காற்று இருக்கும். தேவன் தமது நாசி காற்றை ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. when I went read the Hebrew Bible, the meaning is man became a speaking spirit. மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான்னு இல்லை, மனிதன் பேசும் ஆவியாய் மாறினான். அப்போ தேவனுடைய வார்த்தை அது அவருடைய சுவாச காற்று. இட் இஸ் இஸ் லைஃப். அதாவது 2 Timothy 3:16 எப்படி வருதுன்னா, பாசா கிராஃபே தியோனாஸ்டாஸ் அப்படின்னு வருது. பாசா கிராஃபே தியோ காட் நாஸ்டாஸ். த வேர்டு நாஸ்டாஸ்லேருந்து வந்தது நாசில், நோஸ், நாஸ்டாஸ்லேருந்து வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், தேவன் மூச்சு காற்றை ஊதினார், அது வார்த்தையானது. அதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். தேவன் சுவாசித்தார், அது அவருடைய வார்த்தையானது. இதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி தான் ஆதியாகமம் 2:7 தேவன் தமது நாசி காற்றை ஊதினான், மனிதன் பேசும் ஆவியாய் மாறினான். ஸ்பீக்கிங் ஸ்பிரிட். அப்போ கர்த்தருடைய நாசி காற்று அது பேசும் ஆவி. நிறைய டைமில் நான் யார் வந்தாங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊதுவேனா அப்படின்னு ஊதின உடனே அவர் அந்த ஸ்பீக்கிங் ஸ்பிரிட் ஆன மாதிரி அந்த காற்று ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நமக்குள்ளேயும் இருக்கு. அதே காற்று அவர் அன்னைக்கு ஊதினார்ல களிமண் மண்ணில், அந்த காற்று ஆதாம் பாவம் செய்ததுனால டம்மி ஆயிடுச்சு. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த காற்று பேசும் ஆவியாய் மாறியது. அதனால் நான் பேசுகிறேன், காரியங்கள் நடக்கின்றன. அதே மாதிரி 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. பொல்லாத நாட்கள் வராமல் இருக்கணுமானா விலக்கி காக்கணும். நம்ம பேசுறது ஆண்டவர்கிட்ட போது. புக் ஆஃப் நம்பர்ஸ் 14:28. நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், மோசே சொல்றாரு, நீ போய் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு பெரிய காரியம் இருக்கு. அது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். சும்மா சொல்லக்கூடாதா? அவர் ஜீவனை கொண்டு சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? நீங்க என்ன பேசுறீங்களோ அது எனக்கு ரீச் ஆயிரும். அதனால என் காது நீங்க என்ன பேசுறத கேட்குறீங்களோ அதுபடியே
செய்வேன். ஒரு காரியம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதை தாங்க, இதை தாங்க, இதை தாங்கன்னு. அவர் என்றைக்கும் ஓவராக நீ கேட்குற, கொஞ்சம் குறைச்சி கேளுன்னு சொன்னதே இல்லை. ஏன்னா பரலோகத்தில் அவ்வளோருக்கு தன்னையே கொடுத்தவர் அவரோட கூட மற்றெல்லா காரியங்களும் கொடாதிருப்பது எப்படி? அதை நீங்கள் கேட்காதிருப்பது எப்படி? சகரியா டெய்லி ப்ரே பண்ணுவான். என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் வயசாகிடுச்சு ஆண்டவரே, என்னாலும் மொபைல் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எங்களுக்கு ஒரு குழந்தை தந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் நைட்டில் ப்ரே பண்ணுறான். அன்னைக்கு போய் அவனுக்கு வேலை அங்கே போகணுன்னு தேவதூதன் சொல்கிறான், அவனுக்கு ஒரு குழந்தை தரப்பாருன்னு. அது எப்படி ஆகும்? எனக்கு வயசாகிடுச்சே. டேய் சகரியா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா வளர்கிற குழந்தைய நீ அபார்ஷன் பண்ணிடுவ. அதனால் ஒரே வழி உன்னை ஊமையாக்குறது தான். இன்னையிலிருந்து நீ பேசாமல் இருப்பாய். என்னைக்கு பையன் பிறந்துட்டான் பேர் வைக்கணுமோ அன்னைக்கு தான் பேசுவேன். சேஃபாக குழந்தை வளர்ந்தது. அப்புறம் குழந்தை பிறந்த உடனே ஹஸ்பண்ட் பேசலைன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்? இனி திட்ட மாட்டார், கவலைப்படலை. ஆனால் பேர் வைக்கணும்ல, அதுக்கு மாத்திரம் ஒரு ஸ்லேட்டை கொடுத்து என்ன பேர் வைக்கணும்னு கொஞ்சம் எழுதுங்க, ஜான். அன்னையிலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, கர்த்தர் த ஸ்பீக்கிங் ஸ்பிரிட், when you wrongly speak, God will shut your mouth and you will become null and void. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். இந்த ராஜா பேரு பென் ஹதாத். இவன் எந்த ஊர் ராஜா? தமஸ்கு பட்டணத்து ராஜா. அவன் என்ன செய்கிறான், அவன் பெட்ரூமில் எல்லோரையும் கூப்பிட்டு, தளபதிகள்லாம் கூப்பிட்டு, டேய் இஸ்ரவேலில் போய் சண்டை போடணும், ரெடியாகுங்க, படையை திரட்டுங்க அப்படின்வான். இவங்க படை அங்கே போகிறதுக்குள்ளே இஸ்ரவேல் ராஜா அங்கே படையோடு நிற்பான். இது என்றைக்கும் நடக்கிற ஒரு கதையாயிடுச்சு. நான் நினச்சான், எல்லோரும் கூப்பிட்டான், நம்ம தளபதியில் ஒருத்தன் போய் நம்ம ரகசியங்களெல்லாம் அங்கே சொல்கிறான், அது யார் அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், ராஜா அங்கே இஸ்ரவேலில் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து நீங்கள் பெட்ரூமில் பேசினாலும் தெரியும், பாத்ரூமில் பேசினாலும் தெரியும், எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். அவன் சொல்லி கொடுக்குறான் அவங்க ராஜாவுக்கு. அதனால தான் தெரியுது நாங்கள்லாம் உண்மை முத்தமான ஆட்கள் அப்படின்னு சொல்கிறான். சரி, இந்த ராஜா பெட்ரூமில் எந்த ஊரில் பேசினா? தமஸ்குவில், டமாஸ்கஸில். அந்த தீர்க்கதரிசி எங்கே இருக்கான்? எருசலேமில். எருசலேமுக்கும் தமஸ்குவுக்கும் மத்தியில் எவ்வளவு தூரம் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சுமார் 430 கிலோமீட்டர். இங்கே பெட்ரூமில் கதவடைச்சிட்டு தளபதிகளோடு அவன் பேசுகிறது, அந்த பேச்சு 430 கிலோமீட்டர்ஸ் போய் எலியா காதில் கேட்குது. ரைட்? அப்போ எவ்வளோ தூரம் போது பேசுகிறது? 430 கிலோமீட்டர். அதுதான் இங்கே நீங்கள் பேசுகிறது பரலோகத்தில் ஆண்டவர் கேட்குறார். மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் சொல்லி சொன்னபடியே சொல்லுகிறேன் எத்தனை தடவை வந்திருக்கு? 4 தடவை. அதுக்கு முந்தி விசுவாசத்தை பற்றி பேசுகிறாரு. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். விசுவாசத்தை பற்றி எத்தனை தடவை சொல்கிறாரு? 1 தடவை. சொல்லுங்களை பற்றி எத்தனை தடவை சொல்கிறாரு? 4 தடவை. நம்ம என்ன சொல்கிறோம்? விசுவாசம் இருக்குதுன்னு நினைக்கிறோம், நம்ம சொல்கிறதில்ல. கெனத்தேகன் சொல்லுவார், உன் விசுவாசம் இருக்குன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது
அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறதுக்கு அர்த்தம் நாக்கை பயன்படுத்தாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, 3 தடவை சொல்லிக்கு 3 கிரேக்க வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஒரே வார்த்தை கிடையாது. தமிழில் எப்படி போட்டிருக்கு? சொல்லி சொன்னால். ஆனால் கிரேக்கத்தில் இட் இஸ் டிஃப்ரெண்ட். சொல்லி அதுக்கு பயன்படுத்த வார்த்தை இபிஓ. அதுக்கு அர்த்தம் என்னென்னா கட்டளையிட்டு. சொல்லினா தலைவலியே சமுத்திரத்துக்கு போ, அப்படி இல்லை, தலைவலியே சமுத்திரத்துக்கு போ. அடுத்தது, தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. அப்போ லேலியோ, அது நீங்கள் சொல்லிட்டீங்கள, கட்டளை கொடுத்துட்டீங்கள, அது நடக்கும். லேலியோ. அதுக்கப்புறம் ஈகோ, அது என்ன அர்த்தம்? அதுக்கு கர்த்தர் சொன்னார், அவர் சொன்னது. இது மனிதன் சொன்னதில் ஆண்டவர் சொன்னது, அதனால் ரொம்ப முக்கியம். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.